Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசியா உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே? சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா அதிகப்படியா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்தான், அவன் வரல, நான் ஸ்கூலுக்கு போனேன், நான் ஸ்கூலுக்கு போகல. ஐ மீன் ஃபியூச்சரை பத்தி நம்ம பேசுறதை விட, ப்ரெசண்ட்டை பத்தி பேசுறதை விட, நடந்த விஷயங்களை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசினாலும் சரி, ஓகே, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசினாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சின்ன சின்ன இடங்கள்ல மிஸ்டேக் விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவன் வந்தான், அவன் வரல. ஓகே, எனக்கு மீட்டிங் இருந்தது, நேற்று எனக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கரெக்டா அந்த சென்டென்ஸ் நம்ம உருவாக்கி பேசுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள்ல தவறு இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ஸ் உருவாக்கும் போது. ஓகே, நெகட்டிவ்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்கும் போது. காட் இட். அவன் வந்தான், அவன் நேத்து வரல. மீட்டிங் எனக்கு இருந்தது, மீட்டிங் எனக்கு இல்லை. இருந்ததுன்னு சொல்லும் போது சொல்லிடுறீங்க. அவன் வந்தான்னா ஹி கேம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகே, அவன் கொண்டு வந்தான் அப்படின்னா ஹி brought அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகே, அதே இது நெகட்டிவ்ஸ்ல வரும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. ஸோ நவ் we are going to practice simple past with positive sentences as well as negative sentences. அது மட்டும் இல்லாம இதுல ரெகுலர் வேர்ப்னா என்ன, irregular வேர்ப்னா என்ன, ஸோ how to identify it அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எஸ்பெஷலி வேர்ப் தான் பேசும். ஒரு பாஸ்ட பத்தி பேசுறோமா, பிரசன்ட பத்தி பேசுறோமா அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் தீர்மானிக்கும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ப், அது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்னு ஒன்னு வேர்ப், இன்னொன்னு ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா துணை வினைச்சொல். இது மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப். இந்த ரெண்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ இதை பத்தி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். சின்ன டாபிக் தான், பட் இங்கிலீஷ் நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு லேர்ன் தீஸ் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ். ஓகே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் வெரி வெல். நம்ம ரொம்ப ஃபெமிலியரா இருக்கணும். யூ ஷுட் பி வெரி ஃபெமிலியர் வித் திஸ் டாபிக். இருந்தது அப்படின்னா ஸோ நீங்களும் இங்கிலீஷ்ல மாஸ்டர் ஆகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நவ் ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெகுலர் அண்ட் irregular verb. ஸோ நம்ம பாடங்கள்ல நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் ரெகுலர் வேர்ப்ஸ், irregular verbs படிச்சிருப்போம். பட் அது ஒரு சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்றேன், இங்க பாருங்க. ஸோ பிளே அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஒரு வேர்புக்கு நிறைய வடிவங்கள் இருக்கும். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், ஜெரண்ட் ஃபார்ம். ஜெரண்ட் ஃபார்ம்னா என்னது, ஐஎன்ஜி ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது present, past and past participle. ஓகே, சோ எப்பவுமே ஒரு verb பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல் ஃபார்ம், அது present ஃபார்ம். ஓகே, சோ play அப்படிங்கிறது ஒரு present ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். சோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். காட் இட்? ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒன்று அந்த வேர்ப் கூட நம்ம இடி சேர்ப்போம். ஸோ பிளே அப்படின்னு இருக்கு, அதோட நம்ம இடி மட்டும் சேர்த்துருக்கோம். பட் இந்த ஸ்பெல்லிங் அப்படியே தான் வருது. ஸோ லிவ், அதோட டி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேற எதுவும் பெருசா மாறல, வார்த்தையே மாறல இல்லையா? ஸோ அது கூட ஜஸ்ட் யூ ஆர் ஆடிங் டி ஆர் இடி, சம்டைம்ஸ் ஐஇடி. ஓகே, ஸோ ஸ்டடி, ஸ்டடீட், ஒய் எடுத்துட்டு ஐஇடி போட்டிருக்கோம். ஓகே, சோ இடி, டி அல்லது ஐஇடி ஆட் பண்றோம் அந்த வார்த்தைகளோட அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பேரு தான் ரெகுலர் வேர்ப்ஸ். சோ இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. குக், ரைட்? சோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க. குக்ட். சோ இடி மட்டும் தான் நம்ம சேர்க்கோம், வேற எதுவும் நம்ம பெருசா எதுவும் சேர்க்கல. வேற எதுவும் சேர்க்கிறோமா?
So cook அப்படின்னு இருக்கு, இங்க cooked. Just you're adding ed. ஈஸியா இருக்கா? So இங்க பாருங்க dance. So இது வந்து base form, present form. இதோட past form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா danced. So d மட்டும் தான் நீங்க வந்து சேர்க்கிறீங்க. Right? So இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ரெகுலர் verbs. இருக்கிற வார்த்தைகளோட ded அல்லது ied சேர்த்து ஒரு past form of verb நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா that is called as regular verb. Let's move on to irregular verb. So irregular அந்த பேர்லயே இருக்கு, the name itself has the meaning. Irregular verb அப்படின்னா என்னன்னா கம்ப்ளீட்டா அந்த வார்த்தையே மாறிடும். For example, go அப்படிங்கிறது ஒரு present form இல்லையா? Present form அதாவது base form of the verb. So இந்த go-ஓட past form went. இதை நம்ம எப்படி சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா goed, do edo சேர்த்து சொன்னா தப்பு. So go-ஓட past form went. அந்த வார்த்தையே கம்ப்ளீட்டா மாறிடுது. So that is called as irregular verb. Next, do அப்படின்னா செய்யறது, ஒரு வேலையை செய்யறதா do. For example, I do my homework. நான் என்னோட homework செய்யறேன். இது வந்து presentல சொல்றீங்க. இது pastல சொல்லும் போது நான் என் homework செய்தேன். Got it? அதுக்கு வந்து you have to use past form. So இங்க doங்கிற வார்த்தை இருக்கு, இது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு did அப்படின்னு. I did my homework. நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்தேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க, ரெண்டே சென்டென்ஸ் தான். இங்க பாருங்க, I do my homework. I do my homework அப்படின்னா என்னோட வீட்டு பாடத்தை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல I did my homework. Okay, I did my homework. So here we have used base form, present form. So செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் இப்பதான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கேன், homework பண்றேன்னு அர்த்தம். So I did my homework. Did அப்படின்னு மாறும்போது செய்தேன், இப்ப செய்யல, already I completed. I have completed my homework already. Now I am doing another action. I may be watching TV, I may be singing, I may be cooking, whatever. ஆனா இப்ப நான் homework செய்யல, ஆல்ரெடி முடிச்சிட்டேன். I did my homework. அப்போ இந்த verb-ஐ மாத்தும் போது கம்ப்ளீட்டா அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறுது. இன்னொன்னு அது வந்து presentல நடந்ததா பாஸ்ட்ல நடந்ததா அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளால வந்து படிக்க முடியுது. So that is the important thing that we are using verbs in English. So இங்கிலீஷ்ல வந்து verb நம்ம யூஸ் பண்றதோட முக்கியத்துவமே அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, make. So make அப்படின்னா வந்து உருவாக்குறது, make. ஓகே, so I make அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So I make, made அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டா மாறிடுது. make அப்படிங்கிறது made அப்படின்னு மாறிடுது. For example, I make a mistake. நான் ஒரு தப்பு பண்றேன், I make a mistake. I have to correct it. You make a mistake. இப்போ யாராவது தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ், சம் அடிஷன்ல வந்து தப்பு விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி போடுறதுக்கு வந்து அவங்க 8 அப்படின்னு போட்டாங்க. ஆன்சர் என்னது 7 அப்படின்னு போடணும். ஸோ ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் தேம் யூ மேக் அ மிஸ்டேக். இதே இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அவங்க தப்பாவே எழுதிட்டாங்க, தென் வி ஹாவ் டு சே யூ மேட் அ மிஸ்டேக். யூ மேட் அ மிஸ்டேக். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா வந்து மாறிடுது. ஸோ அது வந்து irregular verb அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல we should not use the base form. We have to use past form. It may be regular, it may be irregular. இது போக இன்னொரு சில வேர்ப்லாம் வரும், கட் கட் கட், மூணுமே ஒரே தான் இருக்கும். புட் புட் புட், ஓகே, செட் செட் செட், இந்த மாதிரியும் இருக்கு. ரைட்? ஸோ அவ்வளோதான். ஸோ மெயினாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும், அந்த வேர்புக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். தமிழ்ல வந்து நம்ம பேசும்போது நம்ம சொல்லிடுவோம், அவன் வந்தான், அவன் வர்றான் அப்படின்னு சொல்லிடுவோம். வந்தான் வருகிறான் மாறுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வேர்ப் தமிழ்ல எழுதும் போது மாறும், வருகிறான் வந்தான், வித்தியாசம் தெரியுதா? நேற்று அவன் வருகிறான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், நேத்தாவும் வந்தான். அதே மாதிரிதான். ஸோ he come yesterday அப்படின்னு சொல்ல முடியாது, he came yesterday. Just you are differentiating the action. So differentiate the action. அது எப்போ நடந்தது, ப்ரெசென்ட்லையா இல்லை பாஸ்ட்லையா அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு verb தான் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ now I am going to teach you the structure as well as how to make negatives in simple past. Let's see. Okay. So simple pastல வந்து அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரக்சர்னா என்னது, அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும்.
ஓகே, ஸோ மேக்ஸ்ல வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், சின்ன சின்ன கணக்குகள்லாம் நம்ம வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஏரியா என்ன அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு டிஃபால்ட்டா மாறாது இல்லையா. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறவே மாறாது. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்லது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். ஸோ இதுல வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், இதுல சிங்குலர், ப்ளூரல், நேம் இந்த மாதிரி எது வந்தாலும் இதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ இட் ஷுட் பி இன் பாஸ்ட் ஃபார்ம். வேற எதுவும் நீங்க யூஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ அதுல வந்து ரெகுலர் வேர்பா இருக்கலாம் அல்லது இர்ரெகுலர் வேர்பா இருக்கலாம். பட் அது வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ரைட், இங்க பாருங்க, ஐ வாட்ச்ட். ஐ வாட்ச்ட் அப்படின்னா நான் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாட்ச்ட் டிவி, நான் டிவி பார்த்தேன். ஐ வாட்ச்ட் அ மூவி, நான் ஒரு படம் பார்த்தேன். ஐ வாட்ச்ட் அ ஹாரர் மூவி, நான் வந்து ஒரு பேய் படம் பார்த்தேன். ஐ வாட்ச்ட் அ த்ரில்லர் மூவி, நான் ஒரு த்ரில்லர் மூவி பார்த்தேன். சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி. ஓகே, ஐ வாட்ச்ட் அ ஷார்ட் ஃபிலிம், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ வாட்ச்ட்னா பார்த்தேன். ஸோ இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஃபார்ம்? பேஸ் ஃபார்ம் என்ன? வாட்ச். ஓகே, ஸோ இந்த வாட்ச்ல இருந்து தான் இந்த வாட்ச்ட் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இதுதான் பேஸ் ஃபார்ம், வாட்ச்ட் அப்படின்னு நமக்கு மாறி இருக்கு. நெக்ஸ்ட், கிளீன்ட். இப்போ இந்த ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இது யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் யூஸ் பண்ணலாம். யூ வாட்ச்ட் அ மூவி, நீ ஒரு படம் பார்த்த. ஹி வாட்ச்ட் அ மூவி, அவன் ஒரு படம் பார்த்தான். தே வாட்ச்ட் டிவி, அவங்க டிவி பார்த்தாங்க. ரைட், எந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கிளீன்ட், இதை எடுத்துக்கோங்க. யூ கிளீன்ட் அப்படின்னா சுத்தம் செய்தேன். ஓகே, ஸோ இதோட பேஸ் ஃபார்ம் என்ன? கிளீன். ஸோ கிளீன்ல இருந்து தான் இது வந்திருக்கு, கிளீன்ட். யூ கிளீன்ட் த ரூம், நீ வந்து ரூமை கிளீன் பண்ண. யூ கிளீன்ட் த ஹவுஸ், நீ வந்து வீட்டை சுத்தம் செய்தாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வி செக்ட். வி செக்ட் அப்படின்னா நாங்கள் சரிபார்த்தோம், நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ செக்டு, இது எதுல இருந்து வந்தது? செக் அப்படிங்கிற வேர்ப், இது வந்து பேஸ் ஃபார்ம். ஸோ இந்த பேஸ் ஃபார்ம்ல இருந்து வந்திருக்கு. வி செக்ட் த பேமெண்ட்ஸ், பேமெண்ட்டை நாங்கள் செக் பண்ணோம், எல்லாம் கரெக்டாக வந்துருச்சான்னு செக் பண்ணோம். வி செக்ட் த பில்ஸ், பில்லெல்லாம் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஓகே, ஸோ வி செக்ட் யுவர் பேக், நாங்கள் வந்து உன்னோட பேக்கை செக் பண்ணோம். காட் இட். ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஃபார்ம், பண்ணினோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், தே ஹேட். தே ஹேட் அப்படின்னா அவர்களுக்கு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், தே ஹேட் அ மீட்டிங் எஸ்டர்டே. தே ஹேட் அ மீட்டிங், அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ இது வரைக்கும் தான் நீங்க வந்து கவனிக்கணும். சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும், அது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அதுக்கடுத்து என்னன்னாலும் வரலாம். தே ஹேட் அ கார், அவங்க கார் வச்சிருந்தாங்க. தே ஹேட் அ மீட்டிங், அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. ஓகே, ஸோ ஹேட் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்தது? இது வந்து இர்ரெகுலர் வேர்ப். ஹேட் அப்படிங்கிற வார்த்தையோட பேஸ் ஃபார்ம், பிரசன்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேவ். இது ஏன் நான் இங்க எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட், ஃபெல்ட். ஃபெல்ட் அப்படின்னா வந்து உணர்ந்தான். ஹி ஃபெல்ட் அப்படின்னா அவன் உணர்ந்தான். ஹி ஃபெல்ட் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக உணர்ந்தான். ஹி ஃபெல்ட் ஹாப்பி எஸ்டர்டே. ஓகே, ஸோ அவன் மிகவும் சந்தோஷமாக நேற்று உணர்ந்தான். ஸோ ஃபெல்ட் அதோட பேஸ் ஃபார்ம் என்ன? ஃபீல். ஓகே, இப்போ இப்படி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹி ஃபீல் ஹாப்பி அப்படின்னா ஹி ஃபீல்ஸ் ஹாப்பி அப்படின்னா ப்ரெசன்ட், அவன் இப்போ சந்தோஷமா ஃபீல் பண்ணான்னு அர்த்தம். ஹி ஃபெல்ட் ஹாப்பி எஸ்டர்டே, அவன் நேத்து சந்தோஷமா உணர்ந்தான். நெக்ஸ்ட், ஷி மேட். ஓகே, ஷி மேட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்ப். ஸோ அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? மேக். ஷி மேட் அ மிஸ்டேக், அவள் ஒரு தவறு செய்தாள். நெக்ஸ்ட், இட் broke, அது உடைந்தது. ஓகே, இட் broke the glass, அது உடைத்தது. இட் broke the glass. ஸோ broke அப்படிங்கிறதோட பேஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா break. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். ஓகே, நேர்மறையான வாக்கியங்கள்.
பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சப்ஜெக்ட் வருது, அதுக்கடுத்து ஏதாவது ஒரு verb வருது, அது வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நெகட்டிவ். நெகட்டிவ்க்கு போலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. நெகட்டிவ் ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும், ரெண்டு விஷயம். ஓகே, ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் ஐ வாட்ச்ட் டிவி அப்படின்னு வச்சுக்கோங்க. சுருக்கமா ஐ வாட்ச்ட், நான் பார்த்தேன். நான் பார்க்கல அப்படின்னு நெகட்டிவா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மெயினான விஷயம் டிட் நாட், டிடன்ட், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டிட் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிட் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப், நெகட்டிவா போடும் போது நாட் போடுறோம். டிட் நாட் அல்லது டிடன்ட். ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது முக்கியமான இடம், எல்லாரும் தப்பு விடக்கூடிய ஒரு இடம், நல்லா கவனிங்க. ஸோ இங்க வாட்ச்ட் அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல டிடன்ட் வாட்ச்ட் அப்படின்னு போட்டா தப்பு. ஓகே, ஸோ இந்த டிடன்ட்க்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு யூஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் நெகட்டிவா மாத்தும் போது. ஓகே, ஸோ ஐ டிடன்ட் வாட்ச் டிவி, நான் டிவி பார்க்கல. ஐ டிடன்ட் வாட்ச்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ டிடன்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறமா வரக்கூடியது பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும், பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்க கூடாது. காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் யூ கிளீன்ட் த ரூம், நீ வீட்டை சுத்தம் செய்தாய். நீலாம் வீட்டை சுத்தம் செய்யல, நீ வீட்டை கிளீன் பண்ணல, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் யுவர் டர்ன், ஸோ டோன்ட் பி குவைட். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின், ஆன்சர் மீ. ஸோ எப்படி சொல்லுவீங்க? குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த டிடன்ட் அப்படிங்கிறது மாறாது. ஸோ டிடன்ட், ஸோ கிளீன்ட் இதோட பேஸ் ஃபார்ம் கிளீன், இதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிடன்ட் கிளீன், ஸோ யூ டிடன்ட் கிளீன் த ரூம், நீ ரூமை கிளீன் பண்ணல. நெக்ஸ்ட் வி செக்ட், நாங்க செக் பண்ணோம். நாங்க செக் பண்ணலன்னா எப்படி சொல்லுவீங்க? செக்ட் அதோட பேஸ் ஃபார்ம் செக், அதுக்கு முன்னாடி டிடன்ட் செக். ஏன்னா இது பார்க்கிறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எப்பவுமே மறக்காது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தே ஹேட் அ மீட்டிங், அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அவங்களுக்கு மீட்டிங் இல்ல, நேத்து அவங்களுக்கு மீட்டிங் இல்ல, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ டிடன்ட் அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டா நம்ம டிடன்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு யூஸ் த பேஸ் ஃபார்ம். didn't have, they didn't have a meeting, அவங்களுக்கு மீட்டிங் இல்ல. they didn't have a meeting yesterday, அவங்களுக்கு நேத்து மீட்டிங் இல்ல. இந்த இடத்துல didn't hadன்னு சொன்னா தப்பு. நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன் அதனால சொல்றேன், காமெண்ட்ல நம்ம சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லும் போது ஒரு சிலர் போட்டிருந்தீங்க had அப்படின்னா அது தப்பு. didn't had கிடையாது, didn't have, பிகாஸ் நெகட்டிவா மாத்தும் போது இந்த இடத்துல didn't அப்புறம் you have to use the base form, don't use past form. okay, next felt, he felt happy, அவன் சந்தோஷமாக உணர்ந்தான். அவன் சந்தோஷமா உணரல, அவன் அப்படி ஃபீல் பண்ணல. நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? so just you have to say didn't feel, didn't felt ன்னு போடக்கூடாது. next she made, நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? she didn't make, she didn't make a mistake, அவள் தவறு செய்யவில்லை. she didn't make a mistake. next it broke, அது உடைத்தது, அது உடைக்கல. it didn't break, so you have to use the base form, didn't break. that's it. so இது எல்லாமே வந்து negatives. ஓகே, ஸோ நெகட்டிவ்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டிடன்ட் வந்து காமனா போடணும், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டிடன்ட் தான். அதுக்கப்புறமா வரக்கூடிய வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஏன்னா டிடன்ட் அந்த பாஸ்ட் ஃபார்ம்ல இருந்து டிட்ட வெளியே எடுத்துட்டோம்னு அர்த்தம். பட் அந்த அளவுக்கு இதில் நான் அவளை குழப்ப விரும்பல, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடன்ட்க்கு அப்புறமா வந்து பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஈஸியா இருக்கா? இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா இது வரைக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? So first one, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடல. So இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்.
நான் சொல்லி கொடுத்தது வச்சு ஆன்சர் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ நான் சாப்பிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு வேர்ப், ஒன்று ரெகுலர் வேர்பா இருக்கும் அல்லது இர்ரெகுலர் வேர்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸோ இந்த வேர்ப்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரெகுலர் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வித் அந்த 3 ஃபார்ம்ஸோட நான் போட்டிருப்பேன். ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வித் தமிழ் மீனிங் போட்டிருப்பேன். அதை பாருங்க தயவு செஞ்சு, உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. நிறைய வேர்ப் கத்துப்பீங்க, ஒரு 100 வேர்ப் தெரிஞ்சாலே போதும், அதை வச்சே பேசலாம். ஸோ நான் சாப்பிட்டேன். ஸோ ஐ ஏட். ஸோ ஏட் அப்படிங்கிறது இந்த ஈட் அப்படிங்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம். ஐ ஏட். நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லும் போது ஈஸி தான், நான் சொல்லி கொடுத்ததை வச்சு அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுருங்க ஐ, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? டிடன்ட். நெக்ஸ்ட் வர்றது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும்? பேஸ் ஃபார்ம். ஐ டிடன்ட் ஏட் அப்படின்னு சொன்னா தப்பு. ஐ டிடன்ட் ஈட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். அதை எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். நாங்கள், ஓகே, நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். கிரிக்கெட் விளையாடினோம். இது எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள், ஸோ வி. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பேஸ் ஃபார்ம் பிளே. அதோட பாஸ்ட் ஃபார்ம் பிளேட். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. வி பிளேட். அடுத்து எந்த வார்த்தை இருந்தாலும் அடுத்து போட்டுடலாம். ஓகே, கிரிக்கெட். வி பிளேட் கிரிக்கெட். நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். இப்போ யாராவது கேட்குறாங்க, நீங்க கிரிக்கெட் விளையாண்டீங்களா? டிட் யூ பிளே கிரிக்கெட்? எஸ், வி பிளேட் கிரிக்கெட். நாங்கள் கிரிக்கெட் விளையாடல. அதை எப்படி சொல்லுவீங்க? விளையாடவில்லை. இதே இதை நீங்க நெகட்டிவா சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஸோ இதை அப்படியே நெகட்டிவா மாத்துங்க. விளையாடவில்லை. என்ன பண்ணணும்? இந்த இடத்த மட்டும் மாத்தணும். ஸோ வி டிடன்ட் பிளே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பேஸ் ஃபார்ம் தான் போடணும். வி டிடன்ட் பிளே கிரிக்கெட். வி டிடன்ட் பிளே கிரிக்கெட். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், அவன் கொண்டு வந்தான். ஓகே, அவன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தான். அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தான். ஏதோ ஒரு புக் இருக்கு, அவன் இந்த புக்கை கொண்டு வந்தான். அவன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தான். கமெண்ட்ல போடுங்க எல்லாரும், யாரும் அமைதியா இருக்காதீங்க. அவன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தான். ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லலாம்? ஸோ அவன் அப்படின்னா ஹி. கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிரிங். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. ஸோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? brought. ஓகே, he brought this book. இந்த புத்தகம் அப்படின்னா this book. இந்த புக்கை அவன் கொண்டு வரல. இந்த புக்கை அவன் கொண்டு வரல. அவன் இந்த புத்தகத்தை கொண்டு வரல. எப்படி சொல்லுவீங்க? நெகட்டிவா சொல்லணும். ரொம்ப சிம்பிள். ஸோ he didn't bring. இது ரொம்ப முக்கியம். bring this book. That's it. ஈஸியா இருக்கா? ஸோ எக்ஸாம்பிள்ஸோட பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ate, played, brought இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. நெகட்டிவ்ல சொல்லும் போது didn't யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் eat, play, bring அப்படின்னு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதை வச்சு இன்னும் ஒரே ஒரு சின்ன ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு டெஸ்ட். ஓகே, ஒரு சின்ன டெஸ்ட். ஸோ இங்க வந்து நான் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இது எல்லாமே வந்து பாஸ்ட் ஃபார்ம், பாசிட்டிவ்ல இருக்கு. டான்ஸ்ட், ஆடினான். இங்க வந்து ஐ அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கிறத இமேஜின் வேணா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ டான்ஸ்ட், ஆடினேன். ஓகே, ஸோ டான்ஸ்ட் அப்படின்னா ஆடினேன். ஆடவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும். பாஸ்ட்ல, பாஸ்ட் சிம்பிள்ல சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. டான்ஸ்ட். அதை எப்படி மாத்துவீங்க? இந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது didn't danced. கரெக்டா தப்பா? didn't danced. incorrect. so didn't க்கு அப்புறமா just you have to use base form. இதை மறந்துடவே கூடாது. இதே மாதிரி தான் நீங்க எல்லாத்துக்கும் ஃபில் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நான் டெஸ்ட் வந்து இன்னைக்கு நான் தனியா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்.
பட் இதோட சேர்த்து இதே நீங்க டெஸ்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ண போறீங்க என் கூட சேர்ந்து. ஓகே, யார் அமைதியா இருக்கக்கூடாது, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ cried, I cried, நான் அழுதேன். அளவில்லை அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? மாத்துங்க பார்க்கலாம். ஸோ didn't cry, நான் அளவில்லை. I didn't cry. wanted, I wanted this, நான் அதை விரும்பினேன். I wanted. ஓகே, ஸோ wanted. விரும்பவில்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? I wanted to go out, நான் வெளியே செல்வதற்கு விரும்பினேன். நான் வெளியே செல்வதற்கு விரும்பவில்லை. ஸோ I didn't want to go out. ஸோ ஐனா வந்து சும்மா நான் அந்த ஐங்கிற சப்ஜெக்ட் போட்டுருக்கேன். இதுக்கு மேலே எதனால வரலாம்? he, she, it, செந்தில் இந்த மாதிரி பேர் வரலாம். my parents, my friends அந்த மாதிரி வரலாம். ஸோ வாட் எவர், எதனால சப்ஜெக்டா வரலாம். நெக்ஸ்ட் bought அப்படின்னா வாங்கினேன். I bought a new phone, நான் புது ஃபோன் வாங்கினேன். நான் புது ஃபோன் வாங்கல, அதை எப்படி சொல்லுவீங்க? didn't, இதெல்லாம் irregular verb தான். didn't buy. okay, so buy, bought. buy is a base form of bought. next fell, நான் விழுகிறது, விழுந்தேன். okay, so அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? விழல. didn't fall. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு verb. அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபாலோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஃபெல். நெக்ஸ்ட் தாட்னா திங்க் பண்ணினேன். ஐ தாட், நான் நினைத்தேன். ஓகே, ஸோ நினைக்கல, அதை எப்படி சொல்லுவீங்க? didn't think. ஓகே, திங்கோட பாஸ்ட் ஃபார்ம் தான் தாட். நெக்ஸ்ட் got, I got 100 marks in mathematics. நான் மேக்ஸ்ல 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றேன். 100 out of 100 marks in mathematics. I got. இல்ல, நான் வாங்கல. I didn't. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. good. didn't get. next invited, அழைத்தேன். I invited him to the party. நான் அவனை பார்ட்டிக்கு அழைத்தேன். I invited them to the concert. அவர்களை நான் கச்சேரிக்கு அழைத்தேன். ஓகே, I invited her to my wedding. நான் என்னோட வெட்டிங்க்கு அவளை அழைத்தேன். got it? so invited, அழைக்கவில்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? didn't invite. that's it. அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெல், ஃபால் இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி got, get, thought, think, I mean இதெல்லாம் வந்து அடிக்கடி நமக்கு குழப்பம். ரொம்ப முக்கியமான வேர்ப்ஸ். எதுக்காக நான் இந்த வந்து பாஸ்ட் சிம்பிளுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சரி, நம்ம வீட்லயே வந்து பக்கத்து வீட்டுல வந்து இப்ப நம்ம அம்மா பக்கத்து வீட்டுல உள்ளவங்களோட பேசுவாங்க. எப்பவுமே பேசுறது பாருங்களேன், நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி தான் பேசிட்டே இருப்போம். ஓகே, அதிகப்படியான நேரம் அது அப்படி நடந்தது, இது இப்படி நடந்தது, அவன் அங்க வந்தான் இங்க வந்தான், அதிகப்படியான விஷயங்கள் வந்து பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசுவோம். அதனாலதான் இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரியணும். இனிமே உங்களுக்கு மறக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம எனக்காக கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். I went to school. நான் ஸ்கூலுக்கு போனேன். இதை எப்படி நெகட்டிவா மாத்துவீங்க? இந்த வெண்ட் அப்படிங்கறத எப்படி நெகட்டிவா மாத்துவீங்க? அந்த சென்டென்ஸோட ஃபுல்லா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும், நெகட்டிவ் சென்டென்ஸா சொல்லணும். இதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸஸ் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பா ரெகுலரா பாருங்க. டெஃபினெட்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகே, ஸோ டோன்ட் வரி, ஐ வில் பி வித் யூ. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, you should do practice. Practice is very important. இன்னைக்கு இது சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா you have to practice it very well. ஸோ டெய்லி கான்வர்சேஷன்ல நீங்க அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுக்கு இனிமே இதை யூஸ் பண்ணிலாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, அதுக்கு நான் உத்தரவாதம். ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களால சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you, friends.